வசுந்தரா. மது எங்கம்மா? மதுவும் மீனாவும் பிரகாரத்தை சுத்த போயிருக்காங்க. ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. மது, அதான் நான் வந்துட்டேன்ல. அம்மா, யாருமா அது? எதுக்காக என் மேல ஆசிட் ஊத்த வந்தாங்க? நான் என்னமா பண்ணேன்? நீ எதுவும் பண்ணல. என் மேல இருக்கிற கோபத்துலதான் உன்னை அழிக்க பாக்குறாங்க. அம்மா, அம்மா எதுக்காக மது வெளில கூட்டிட்டு போனீங்க? அது ஒண்ணு இல்ல வசுந்தரா, மது ரஞ்சினி வீட்டை பார்க்கணும், அவங்க அம்மா பார்க்கணும்னு சொன்னா. அவங்க வீட்டுக்கு போன் பண்ணா அவங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. சரி, அங்க போனா அவங்க பாத்துக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தேம்மா. அம்மா, போனது தப்பு இல்லம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானே கூட்டிட்டு போயிருப்பேனே. அம்மா, இல்லம்மா, பாட்டி கூட வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான் பிடிவாதம் பண்ணேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியவே தெரியாதுமா. இது பாரு மது, இனிமே இப்படி பண்ணாத. இப்ப நம்ம இருக்கிற ஒரு நிமிஷமும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்கிட்ட நேரடியா மோத முடியாதவங்க எல்லாம் ஒன்ன பகட காயா ஆக்குறாங்க. ஏற்கனவே ரஞ்சனிக்கு ஏற்பட்ட ஆபத்து போறோம் மது. உனக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாது. நான் தான். நீயா? ரஞ்சினியை வச்சு உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி உன்னோட அடுத்த பொண்ணை வச்சு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தரலாம்னு நினைச்சேன். ஆனா தப்பிச்சிட்டா. வேண்டாம் சந்திரமதி, ஏதோ கொஞ்சம் திரும்பி வந்தா உன்னை இப்ப வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன். இப்படி ஓவரா போனேன்னு வச்சுக்க. போவ நீலாம்பரி, போய்கிட்டே இருப்ப. என்ன அழிக்க வந்தவதன நீ உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேனா என்ன? இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு. நான் தான் நீலாம்பரின்னு நேரடியா கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடு. அதுக்கப்புறம் உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது.
எப்படி இத்தனை வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் ஆகாம போயிட்டு இருந்தோமோ அதே மாதிரி அப்படியே போய்க்கலாம். என்ன மடக்கணும்னு பார்த்த உன் பேரை உச்சரிக்க கூட உனக்கு வாரிசு இருக்காது. சொல்லுங்க மேடம். ராமச்சந்திரன், அந்த சந்திரமதியை இனிமே விட்டு வைக்க முடியாது. என்னோட ஒரு வாரிசு அழிக்க பார்த்தா இப்ப இன்னொரு வாரிசுக்கும் குறி வைக்கிறா. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் ஏசிய பார்க்கணும். உடனே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. மேடம், அவர்தான் உங்களை அரெஸ்ட் பண்ண துடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ப்ளீஸ் நான் சொல்லறத மட்டும் செய்யுங்க. ஓகே மேடம். இங்க எதுக்காக என்ன மேடம் பார்க்கலாம். நாங்க உள்ள போங்க. என்ன விசுவாசம் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சா? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியல? சந்திரமதி மேல விசுவாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டேன். இத பார், அன்னிக்கே சொல்லிருக்கேன், உங்களை சுத்தி என் பார்வை எப்போ இருக்கும்னு. ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? பின்னே மது மேல ஆசிட் ஊத்த போற விஷயத்தை என்கிட்ட சொல்லல. ஆசிடா? என்னமா சொல்றீங்க? ஏய், ரொம்ப நடிக்காத. எங்க மது மேல ஆசிட் ஊத்த வந்தது யாரு? உங்க ஆள் தானே? மது கோவிலுக்கு போனது கூட எதேச்சியா நடந்ததுதான். எப்பவும் கூட இருக்கிற எனக்கே அந்த விஷயம் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவ கோவிலுக்கு போறான்ற விஷயம் அந்த ஆசிட் ஊத்துறவனுக்கு எப்படி தெரியும்? அதுக்கும் முன்னால அந்த சந்திரமதிக்கு அந்த விஷயம் எப்படி தெரியும்? ஆக இந்த வீட்ல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. யார் அது? நீலாமரிம்மா, நீங்க சொல்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் கூட இருக்கிறப்பெல்லாம் சந்திரமதி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பேசுறதே இல்ல. அப்படி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சா கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அம்மா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். சத்தியமா உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க. சரி போ. சரிம்மா, வரமா. மேடம், எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்ல, இவ சொல்லறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனுக்கு தெரியாம சந்திரமதிக்கு வேற ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்குன்னு இவன் அப்படியே விட்டுட வேணாம். எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகே மேடம். ஒரு வாரத்துல பணம் செட்டில்மெண்ட் பண்றதா சொல்லியிருக்கவே கூடாது மேடம். அட்லீஸ்ட் 1 or 2 months கேட்டிருந்தாலாவது சமாளிச்சிருக்கலாம் மேடம். அந்த அவசரத்துல கிளைண்ட்ஸை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது பணத்தை கட்டிடலாம்னு நினைச்சேன்.
முடியாம போயிடுச்சு. பேங்க் மேனேஜர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே மேடம். அவங்க மூலமாவது அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபைனான்ஸ் கம்பெனி திவால் ஆயிட்டதுனால அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே தயங்குறாங்க. அந்த 1000 ஏக்கர் லேண்ட் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஒருவேளை எங்க அம்மா இருந்தாலாவது அவங்க பேர்ல இருக்கிற லேண்டை வச்சாது ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல. கடைசியா ஒரு வழி இருக்கு. சோ நிச்சயமா சமாளிச்சிடலாம். சந்திரமதி பப்ளிக் லிமிடெட் ஷேர்ஸ் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அந்த கம்பெனியோட 40% ஷேர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. அதுல ஒரு 20% ஷேரை சேல் பண்ண கூட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்ல? உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஹோல்டு தானே மேடம். அதையும் வித்தா கஷ்டமாயிடுமே. ஆஹா இல்ல, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிச்சாலே போதும். என்னோட பினான்ஸ் கம்பெனிக்கு லாஸ் ஆனா பரவாயில்ல. அதுல இருக்கிற அமௌண்ட்டை நானே தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அட்மோஸ்ட் 4 or 5%. நாம வித்த ஷேர்ஸ் நாமளே அதிகமான பணத்தை கொடுத்து அந்த ஷேர்ஸ் வாங்கிடலாம். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்க பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். நல்லா இருக்கா டாக்டர்? முதல்ல 2 நாளா உறுத்துதுன்னா இப்போ நார்மல் ஆயிடுச்சு டாக்டர். நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு half an hourல அங்க இருப்பேன். ஓகே. அம்மா அம்மா பாத்துமா. மது, உனக்கு கண் ஆபரேஷன் பண்ண டாக்டர் வர சொல்லிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ எதுக்குமா? மேஜர் ஆபரேஷன் இல்ல, எப்படி ஃபர்தரா மெயின்டைன் பண்ணும், எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டீடைல்ஸ்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. அதான் போறேன். சரிம்மா. மேடம் வாங்க ராமச்சந்திரன். போன காரியம் என்னாச்சு? ஓரளவுக்கு சக்சஸ் மேடம். ஓரளவுக்குனா? அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம கைக்கு வந்துட்டதுனால சந்திரமதியால அதை விற்கவே முடியாது. சந்திரமதி தன்னுடைய 25% ஷேர்ஸை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த ஷேர்ஸையும் நானே வாங்கிட்டேன். இதையெல்லாம் நான் தான் வாங்கியிருக்கேங்கிறத அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம வெளி மார்க்கெட்ல இருந்து ஒரு 20% ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். இப்ப நம்மளுடைய ஷேர்ஸ் 45%. இன்னொரு 6% மட்டும் கிடைச்சா போதும். நம்ம ஷேர்ஸ் 51% ஆயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சந்திரமதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும். இன்னும் 6% தேவைப்படும்னா மறுபடியும் சந்திரமதி வித்தாதானே வாங்க முடியும். அந்த முடிவுக்கு அவ வருவாளா? அதுக்கு இன்னொரு வழி இருக்கு மேடம். சந்திரமதியோட ஷேர்ஸ்ல 5% அவ பொண்ணு ஐஸ்வர்யா பேர்லயும், மீதி உள்ள இன்னொரு 5% அவங்க அம்மா ராஜலட்சுமி பேர்லயும் இருக்கு. ஐஸ்வர்யா பேர்ல இருந்தா பிரச்சனையே கிடையாது, நம்ம ஈஸியா வாங்கிடலாம். ஆனா அவங்க அம்மாவோட ஷேர்ஸ்னா இப்ப அந்த அம்மா எங்க இருக்காங்க? தெரியல மேடம். லேண்ட் விஷயத்துல தான் தப்பிக்கிறதுக்காக சந்திரமதி அவங்க அம்மாவே ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. இது விஷயமா அவங்க 2 பேருக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாசத்துக்கு முன்னாடிதான் சந்திரமதியோட அம்மா வீட்டை விட்டே வெளியே போயிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. இவங்களும் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசா ரிஸ்க் எடுத்த மாதிரி தெரியல. மிஸ்டர் ராமச்சந்திரன், அந்த ரிஸ்க நாம எடுப்போம். அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு மட்டும் கண்டுபிடிங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன்.